ஓகே மேம். பீரியாடிக் ஆக்குபேஷனல் தெரப்பினா இப்போ என்னன்னு சொல்லி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இப்போ யார் யார் எந்த மாதிரி குழந்தைக்கெல்லாம் நம்ம பீரியாடிக் ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்கலாம் மேம்? பீடியாட்ரிக் ஆக்குபேஷனல் தெரப்பி யாருக்கெல்லாம் வந்து தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபிசிக்கல் இல்லை காக்னிட்டிவ் கண்டிஷன்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தேவைப்படும். ஸோ அது எந்தெந்த கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட் அண்ட் கோஆர்டினேஷன் ஏரியாஸில் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் கோப்பிங் ஸ்கில்ஸில் இருக்கலாம், இல்லை தாட் பர்செப்ஷன் மெமரியில் கண்டிப்பாக இருக்கலாம், இல்லைனா விஷுவல் மோட்டார் அண்ட் பர்செப்ஷன் ஸ்கில்ஸில் இருக்கலாம். இந்த மாதிரி ஏரியாஸில் குறைபாடு இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பீடியாட்ரிக் ஆக்குபேஷனல் தெரப்பி கண்டிப்பாக தேவைப்படும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காமனாக இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், அட்டென்ஷன் டெஃபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர், இது போக செரிப்ரல் பால்சி, டவுன் சிண்ட்ரோம், இல்லை எனி அதர் ஜெனடிக் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஆக்குபேஷனல் தெரப்பி நீடடாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான இண்டிபெண்டன்ஸ் லெவல் கண்டிப்பாக அவங்க அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் வந்துட்டு டிலே ஆகிருக்கலாம், இல்லை மோட்டார் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஸ்லோவாக இருந்திருக்கலாம். ஸோ இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக ஆக்குபேஷனல் தெரப்பி நீடடாக இருக்கணும்.